ஒரு முழு நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அனுச நட்சத்திரத்தில் இந்த கும்பாபிஷேகம் காலையில் 6லிருந்து ஒரு 6:50 வரைக்கும் ஒரு மணி நேர நிகழ்வுல நடக்க போகுது. அதுவும் எப்படின்னு கேட்டால் சரியான கடக லக்னத்தில் முகூர்த்தம் அமையுது. ஓகே. இந்த லக்னங்களிலேயே சுபத்துவத்தை குறிக்கக்கூடியது. இப்போ கல்யாணம் வைக்கிறோமா, கடகலக்கணம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு கடகலக்கணத்தில் திருச்செந்தூரில் சுப்பிரமணிய சுவாமிக்கும் சண்முகருக்கும் பெருமாளும் அங்கே இருக்கிறார். இப்படிப்பட்ட அநேக தெய்வங்களுக்கும் ஒரு கும்பாபிஷேகம் நடக்க போகுதுங்கிற போது பிரமாதம். ஆணி மாதம், அதாவது உத்தராயணத்தின் கடைசி மாதம் என்று சொல்லக்கூடிய ஆணி மாதத்தில் இந்த கும்பாபிஷேகம் நடக்குது. இந்த தமிழ் மரபுப்படி ஜோதிட வட்டாரத்தின்படி ஒரு கருத்து உண்டு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அனுபவ ஜோசியர்களுக்கு தெரியும். பெரும்பாலும் இந்த ஆணி மாதத்தில் நடக்கக்கூடிய அஷ்டமி நவமி கரிநாளில் கூட நல்ல காரியம் பண்ணலாம். காரணம், இறைவனுக்கு காலை முதல் மாலை வரை வரக்கூடிய ஒரு நாள் தான் இந்த 6 மாதங்கள். அதான் உத்தராயணம் அப்படிங்கிறது. அந்த உத்தராயணத்தின் கடைசி என்பது கிட்டத்தட்ட எர்லி மார்னிங் மாதிரி அந்த மாதிரி வரும். ஸோ அப்போ இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய முகூர்த்தங்கள், அந்த கும்பாபிஷேக அமைப்பு, இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக திருச்செந்தூரில் வெற்றி விழா கொண்டாட்டமாக இருக்க போகுது. அது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். போய் பார்க்குறவங்களுக்கு வரம், பார்க்க முடியலன்னு டிவிலையாவது பார்த்துக்குவோம். ஓகே சார்.